இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் திருக்குடும்பத்தின் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். குடும்பத்திலே இருக்க வேண்டிய பண்புகள், மதிப்பீடுகள், குணநலன்கள் அடங்கிய ஒரு நூல் விவிலியத்தில் இருக்கிறது என்றால் அது சீராக் ஆகமம். இன்றைய முதல் வாசகம் அங்கிருந்து அந்த புத்தகத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதாம் ஏவாள் என்ற முதல் குடும்பத்தை உண்டாக்கினார் கடவுள். அந்த குடும்பம் தன் திட்டத்திற்கு ஒத்து வராததால் அவருடைய மீட்பின் திட்டத்தை செயலாற்ற திரு குடும்பத்தை உருவாக்கி அதன் வழியாக உலக மீட்பரை அனுப்பினார். அதைத்தான் நாம் கிறிஸ்மஸ் விழாவிலே கொண்டாடினோம். இயேசு, மரி, சூசை இவர்கள் அடங்கிய குடும்பத்தை தான் நாம் திருக்குடும்பம் என்று அழைக்கிறோம். உலக குடும்பங்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டான திருக்குடும்பமாக விளங்கி கொண்டிருக்கிறது இந்த புனித குடும்பம். இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் அனைத்தும் குடும்பத்தில் இருக்க வேண்டிய பண்புகளையும் மதிப்பீடுகளையும் நமக்கு மிக தெளிவாக அறிவிக்கின்றன. முதல் வாசகத்திலே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற கருத்தும், அதே சமயத்திலே இரண்டாவது வாசகத்திலே சின்னப்பர் கொலேசியருக்கு எழுதிய நிருபத்திலே பெற்றோர்களிடத்தில் இருக்க வேண்டிய குணநலன்கள், ஆண்களிடத்திலே அதாவது கணவன்மார்களிடத்தில் இருக்க வேண்டிய குணநலன்கள், பெண் தாய்மார்களிடத்தில் இருக்க வேண்டிய குணநலன்கள், எப்படி பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டிய குணநலன்கள் மிக தெளிவாக புனித சின்னப்பர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அதே போல் திருக்குடும்பத்திலேயும் அவரவர்களுக்குரிய ஸ்தானத்திலே அவர்கள் எப்படி குடும்பத்தை நடத்தினார்கள் என்பதை நாம் இன்றைய குடும்ப நிலவரத்தை, அவருடைய குடும்ப நிலவரத்தை நாம் பார்ப்போம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நம்முடைய தமிழ் மரபிலே சொல்லுகிறதை நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். தாய் தந்தையை பேண் என்பது கடவுளுடைய கட்டளை. இந்த கடவுளுடைய கட்டளையை நாம் அனுசரிப்போம் என்றால் 10 கற்பனைகள் எடுக்கும் பொழுது முதல் 3 கற்பனைகள் கடவுளை சார்ந்தவை. அடுத்து முதல் கட்டளை பிதாவையும் மாதாவையும் சங்கித்திருப்பாயாக என்று நாம் படிக்கின்றோம். ஆகவே அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய குடும்ப வாழ்வில் மிக மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கடவுளுடைய கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, தாய் தந்தையரை மதித்து நடக்கிறவனுக்கு நடக்கிறவன் மீட்பை தேடிக்கொள்கிறான் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் படித்தோம். இன்றைய இரண்டாம் வாசகத்திலே குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தேவையான பண்புகளை, ஒழுக்க முறைகளை, மதிப்பீடுகளை தெளிவாக அளிக்கிறதை நாம் கேட்டோம். நாம் கடவுளுடைய மக்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், இறை மக்கள். அப்படி என்றால் கடவுளுடைய அந்தஸ்து நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உள்ளூர உணர்ந்து முயற்சிக்க வேண்டும். நம்முடைய அந்தஸ்து தகுந்தாற்போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு காலத்திலே, இப்பொழுது இங்கிலாந்து தேசத்திலே அரசராக இருக்கிற அந்த சார்லஸ் என்பவர் சிறு குழந்தையாய் இருக்கும் பொழுது அவருடைய வளர்ப்பு அந்த தாதி செவிலியர் அந்த குழந்தையை வளர்ப்பு தான் பார்க்கும் பொழுது இந்த குழந்தை சாக்கடையிலே போய் கையை வைத்து நோண்டி கொண்டு விளையாடி கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த குழந்தையை வெளியே எடுத்து தண்ணீர் ஊற்றி கழுவி, நீ அரசனுடைய மகன், இப்படியெல்லாம் நடக்கலாமா என்று சொன்னது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, கிறிஸ்துவர்களாகிய நாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இறை மக்களாக நாம் ஆக்கப்பட்டவர்கள். அந்த அந்தஸ்தை நாம் இழக்க விடாமல் பார்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. ஆகவே கடவுளுடைய மக்கள் நாம். அந்த அந்தஸ்தின் உள்ளம் உள்ள நாம் அதற்குரிய குணாதிசயங்களோடு நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் புனித சின்னப்பர் இன்றைக்கு மிக அழகாக சொல்கிறார்.
நம்மில் இந்த பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை, சகிப்புத்தன்மையாக பண்புகளால் நம்முடைய இருந்தால்தான் குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்க முடியும். திருக்குடும்பத்தினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் சொகுசாகவே இருந்ததாக நாம் கனவு காணக்கூடாது. மாறாக இன்றைய நற்செய்தியிலே நாம் சுருக்கமாக பார்க்கிறோம். புனித சூசியப்பருக்கு கனவிலே தோன்றி குழந்தைக்கு ஆபத்து இருக்கிறது, எழுந்து உடனே எகிப்து நாட்டிற்கு போய் என்று சொன்னவுடனே அவர் எவ்வளவு துரிதமாக இரவிலேயே புறப்பட்டு பல மைல்கள் தூரம் சென்று அந்த நாட்டை அடைகிறார். ஆகவே குடும்பத்திலே கடவுள் நமக்கு செய்கின்ற காரியங்களை நாம் அனுசரிக்க வேண்டும். திருக்குடும்பத்தில் காணும் பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்திலே நாம் எப்பொழுதும் ஒரு உன்னதமான நிலையை நாம் பார்க்க வேண்டும். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லப்படுவது உண்டு. தாயினும் சிறந்ததோல் கோவிலும் இல்லை என்று சொல்வார்கள். தந்தை கடவுளை அங்கே பிரதிபலிக்கிறார், தாய் கடவுளுடைய பிரசன்னத்தை பிரதிபலிக்கிறார். ஆகினால் தந்தை சொல் மந்திரமில்லை என்று சொல்லும் பொழுது அந்த தந்தை சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை. இரண்டாவது, தாயினும் சிறந்ததோர் கோவிலும் இல்லை என்றால் தாய் குடும்பத்திலே இற பிரசன்னத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு சின்னமாக அமைகின்றாள். அதே போல திருக்குடும்பத்தில் நாம் பார்க்கிறோம், சேசு, மரி, சூசை இவர்களுடைய ஸ்தானங்களை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கடவுள், மரியாள் அருள் நிறைந்தவள், சூசை நேர்மையாளர் என்ற பண்புகளை நாம் பார்க்கிறோம். கடவுள் மனிதனாக பிறந்த பிற்பாடு இவர்களுக்கு பணிந்து நடந்தார் என்பதை லூக்கா நற்செய்தியில் நாம் மிக தெளிவாக பார்க்கிறோம். மரியாள் நான் கடவுளுடைய தாய் என்று பெருமிதத்தோடு நடந்து கொள்ளாமல் எவ்வளவுக்கு அவ்வளவு பணிவாக அமைந்து போகின்ற பண்பாட்டை நாம் அங்கே பார்க்கிறோம். அதே போல் சூசியப்பர் நான் இந்த திருக்குடும்பத்திற்கு கடவுளால் நியமிக்கப்பட்ட வளர்ப்பு தந்தை ஆகினால் என்னுடைய அதிகாரம்தான் பெரிது என்று பீற்றிக் கொள்ளவில்லை. மாறாக மௌனமாக கடவுளுடைய விருப்பம் எதுவோ அந்த அளவுக்கு தன்னை அமைத்துக் கொள்கின்றார். அதே போலத்தான் குடும்பத்திலே பிள்ளைகளும் பெற்றோர்களும் அவரவர்களுக்குரிய ஸ்தானத்தை புரிந்து கொண்டு அமைந்தபடி நடந்து கொள்ள பிரயாசம், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருடைய ஸ்தானத்துக்கு தகுந்த மரியாதையை மதிப்பை கொடுத்து அவரவர்கள் இருக்கிற இடத்தில் அவரவர்கள் இந்த தலைமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, அடிக்கடி நாம் பாடலோர் கேட்டிருக்கின்றோம். கருடன் பாம்பை பார்த்து கருடா சவிக்குமா என்று கேட்டது போது அவரவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒழுங்காக இருந்தால் எல்லாம் சவிக்குமே என்று சொன்னது போல நாம் நம்முடைய கடமைகளை, பிள்ளைகள் அவர்களுடைய கடமைகளை, பெற்றோர்கள் அவர்களுடைய கடமைகளை சரிவர செய்வோமையானால் குடும்பத்திலே அமைதி இருக்கும், குடும்பத்திலே சமாதானம் இருக்கும், குடும்பத்திலே இரக்க குணங்கள் இருக்கும், குடும்பத்திலே நல்ல ஒழுக்கங்கள் இருக்கும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர், இவர்களுக்கெல்லாம் அஸ்திவாரம் அந்த தாயினும் சிறந்ததோர் கோவிலும் இல்லை என்று சொல்லுவோமே, அதனுடைய அர்த்தம் என்ன? கடவுளுடைய பிரசன்னத்தை அந்த குடும்பத்திலே வைக்க வேண்டியது தாயினுடைய பொறுப்பு. ஜெப உணர்வு மாதாவினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். மாதாவினுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய பிரசன்னத்திலே வாழ்கின்ற இந்த ஒழுங்குமுறையை அந்த குடும்பத்தில் நிறைவேற்றுகின்றார். ஆகவே குடும்பம் ஜபத்திலால் நிறைவு பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்பொழுது இருக்கிற பாப்பரசரும் மறைந்த 2ஆம் ஜான் பாலும் குடும்பம் ஒரு புனிதமான நிலைமை அடைந்திருக்கிறது. கடவுளுடைய கண்ணோட்டத்திலே குடும்பம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கு. அந்த புனிதத்தை, அந்த குடும்பத்தின் மதிப்பை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் ஜபம் அவசியம். ஜபமில்லாத வீடு கூரை இல்லாத வீட்டிற்கு சமானம். கூரை இல்லை என்றால் மழை பெய்யும், காத்தடிக்கும், எல்லா தூசியும் துருமும் அங்கே சேர்ந்து விடும். அதே போலத்தான் ஜபம் இல்லாத குடும்பம் பேய்களினுடைய தொழிற்சாலைகளாக மாறிவிடும். புனித லோயோலா இன்னாசியார் மிக அழகாக சொன்னார். குடும்பத்திலே ஜபம் இல்லாவிட்டால் எல்லா விதமான துர்மாதிரியான காரியங்கள் நடைபெறும். இன்றைக்கு பல குடும்பங்கள் சீரழிந்து போகிறதற்கு காரணம்
சிதைந்து போகிறதுக்கு காரணம், சில பிள்ளைகள் தாறுமாற நடந்து கொள்வதனுடைய காரணம், ஒழுக்கமில்லாத குடும்பங்களாக இருக்கிறதுக்கு காரணம் ஜெபம் இல்லாத ஒரு சூனியம். அது ஜெபம் இருந்தால்தான் கடவுளுடைய அருள், கடவுளுடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்கிறோம் என்ற அந்த தெய்வ பயத்தோடு நாம் வாழும் பொழுது அங்கே ஞானம் பிறக்கிறது. ஞானத்தினால்தான் நாம் உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ முடியும். அதைத்தான் இந்த சீராக்காகம் மிக அழகாக சொல்லுகிறது. இயேசுவில் அன்பார்கள், குடும்பத்திலே பிறப்பு முதல் வளர்ப்பு, படிப்பு, பக்தி, ஒழுக்கம் இடம் பெறுகின்றன. இதற்கு பெற்றோர்கள் பொறுப்பு. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சான்றோனாக ஆக்குவதில் தான் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு தகுந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். தந்தை மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் என்ற அந்த பெருமை பெற்றோர்களுக்கு சேர்த்து கொடுக்க வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை. அதற்கு அவர்கள் பக்தியோடு, ஒழுக்கத்தோடு, கவனத்தோடு படிப்பிலே முன்னேற்றம் அடைந்து உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் இன்றைக்கு திருச்சபை மிக ஆசிக்கின்றது. ஆகவே நம்முடைய குடும்பங்களில் திருக்குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். சுருக்கமாக சொன்னால் திருக்குடும்பம் எப்படிப்பட்டது? The Holy Family is the school of the gospel. திருக்குடும்பம் நற்செய்தியினுடைய பள்ளிக்கூடம். நற்செய்தியிலே என்னென்ன குணங்கள் இருக்கிறதோ, மதிப்பீடுகள் இருக்கின்றனவோ, என்னென்ன பண்புகள் காணப்படுகின்றனவோ, அவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பள்ளிக்கூடம் திருக்குடும்பம். ஆகவே ஒவ்வொரு குடும்பத்திலும் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு கடவுளாக பிரதிபலிக்க வேண்டும், ஆசிரியர்களாக பிரதிபலிக்க வேண்டும், கடமை உணர்வுள்ளவர்கள் அவர்களாக காண்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கலைகளை நிறைந்தது அந்த குடும்பம். இன்றைக்கு குடும்பம் நன்றாக இருந்தால்தான் உலகம் நன்றாக இருக்க முடியும். இன்றைக்கு குடும்பத்திலே தாக்கக்கூடிய தீய சக்திகள் ஏராளம் ஏராளம். அன்றைக்கு திருக்குடும்பம் வாழ்ந்த காலத்தில் இருந்த சூழ்நிலையை விட மிக மோசமான சூழ்நிலைகள் இருக்கின்றன. எத்தனையோ எரோதுகள் இருக்கின்றார்கள், எத்தனையோ பிலாத்துகள் இருக்கின்றார்கள், எத்தனையோ காட்டி கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ தொல்லை கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். புனித குடும்பத்தில் கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் ஒரே நம்பிக்கை, கடவுளை நம்பி இருந்தார்கள். கடவுள் மேல் தங்களுடைய பாரத்தை போட்டு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய குடும்பங்களிலே ஜெபம் மிக மிக தேவை. ஜெபம் இல்லாத குடும்பம் கூரை இல்லாத வீட்டிற்கு சமானம் என்பதை நாம் அறிவோம். ஆகவே குடும்பத்தில் திருக்குடும்பத்திலே விளங்கிய அந்த புண்ணியங்களை நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பெற்றோர்கள் அனுசரிப்பார்களானால் அந்த குடும்பம் மிக சீரான, ஒழுக்கம் நிறைந்த, உயர்ந்த குடும்பமாக தொடங்கும். இன்றைய நாளிலே புனித அருளப்பர் நமக்கு புனித ராயப்பர் மிக அழகாக சொல்கிறார். பெண்களுக்கு என்ன தேவை? ஆடைகள் அணிதல், நகைகள் அணிதல் அல்ல பெருசு, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரம் என்று சொல்கிறார். பெண்களுக்கு இதுவே விலை உயர்ந்தது என்பதையும் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆண்களை பார்த்து சொல்கிறார், அவ்வாறே திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியர் வலுக்குறைந்தவர்கள் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் அவர்களை உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக அவர்கள் இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும் என்று சொல்கிறார். ஆகவே குடும்பத்திலே அவரவர்களுடைய கடமைகளை ஒழுங்காக நாம் செய்வோமேயானால் குடும்பம் திருக்குடும்பத்தை பிரதிபலிக்கின்றது. நற்செய்தியின் குடும்பமாக நம் ஒவ்வொரு குடும்பமும் அமைய வேண்டும் என்று இறைவா இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். ஆமென்.